ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 2. நம்ம ஐஸ்கிரீம் ஒன்று ஆல்ரெடி போட்டிருப்போம், அதெல்லாம் இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சேனலில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காமல் லைக்காக போட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ கேமுக்குள்ளே போகலாம்லோ. நான் கேமுக்குள்ளே போகமாடா, இரு வெயிட் பண்ண. எதுக்கு? இந்த கேமோட கான்செப்ட் என்ன சொல்லிட்டு உள்ள போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த பையன் இவங்கள தான் கான்செப்ட்டு. பையன் இல்லை பொண்ணு, அது ஐஸ்கிரீம் 3. ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொண்ணு. ஓகே, இப்போ வந்து அந்த பொண்ணோட அண்ணனை கடத்திட்டு போனாங்க. இப்போ வந்து இந்த பொண்ணை நம்ம காப்பாற்றணும். இவங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த ஸ்டோரி சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓ அப்படியா? இவன் வந்து ராடை எப்படி என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் 2 காட்டுறாங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம விளாட்லாம். போன வட்டம் கயர் போட்டு இறங்குன மாதிரி இந்த வட்டம் கார்பெட் போடணும். முன்னாடி விண்டோவை திறக்கலாம். நோ ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஐஸ்கிரீம் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான் அவன் கூட. ஆர் யூ கம்மிங் டு ப்ளே? என்னது, நான் விளாட வரணுமா? அடி அவையெல்லாம் ஒருத்தன்ட்டு அவங்ககிட்ட ஏதாவது வாடுவாங்களா? ஏன் இப்போ ஆப்பு இருக்கு, இங்கே வந்துடு ஓடு. போச்சா காத்தாம முடிச்சுட்டியா? நம்ம பேசுகிறேன் கேட்குறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இவன் வந்து இப்போ நம்மளை விளாட கூப்பிட்டா பார்த்தீங்களா, அங்கே இருக்கா. அதுவும் ஐஸ்கிரீம் வச்சு ராடுக்குள்ளே விளாண்டுக்கிட்டு இருந்தா இவ்வளோ நேரம். அதில் தான் சம்பவமே. சரி வாங்க, நம்ம இப்போ கார்பெட் எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போய் இறங்குவோம். என்னப்பா இது டச் வர மாட்டேங்குது? டச்சு வருதுமா? எல்லா ஃபோனையும் டச்சு வரதே செய்யும். ஒய்த்து போட போனால டச் வரலையோ? சரி வாங்க நம்ம டச் ஒர்க் ஆகல, டச் வரல இல்லை ஒரு பேர். அடுத்து என்ன செய்யணும் என்றால், கீழே ஒரு மேப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த மேப்பை எடுத்துட்டு போய் செட் பண்ணணும். அது மேப்பு கிடையாது, வீடு துடைக்கிற மேப்பு இல்லை, அது மேப். நான் ஏதோ கண்டாவி ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு பேச வருதா இல்லை வீம்பு கிடையாது பண்ணுறானான்னு தெரியல. ஐயோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேப்பை செட் பண்ணியாச்சு. இவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் குறுக்கால வந்துக்கிட்டே? அப்போது சொன்னேன்டா வந்துட்டு இருறா, வெளியே போய் அங்கே போய் நில்றா சொன்னியா? ஆமாம், இப்போ அவன் உன் பேச்சை கேட்குறதுல தான் இருப்பான். அவன் கண்ணில் நம்ம நேரம் படுற மாதிரி ஒரு மோடு இருந்துச்சின்னு வச்சுக்கோ, நேரம் கதமாக இருப்போம், அதை தெரிஞ்சுக்கோ. ஓப்பன் செலக்ட் தி மேப். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்க்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கஸில் போய் ஜோக்கரை பார்க்க போறியா? அங்கே போய் உனக்கு இப்போ சர்க்கஸ் காட்ட போகிறாங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹரிக்கு சர்க்கஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதுவே மங்கி மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பான். அதனால் மங்கி பார்க்கணும் ரொம்ப பிடிக்குமா. சரி, சர்க்கஸில் உனக்கு என்ன பார்க்கணும்? 1954, அதாவது மார்ச் 1954 இயரா? என்னடா சொல்கிறீங்க? அந்த கேம் அப்பயே உருவாக்கிட்டீங்க. என்னடா சொல்கிறீங்க? ஆனால் 2020 ஆயிடுச்சேடா. இல்லை இவங்க விட்டுறாங்க. இந்த கேம் 2020 தான் பிடிச்சாங்க. இவங்க சும்மா போட்டிருக்கியான். அதை நீ எங்கே பார்த்த 2020 கண்டுபிடிச்சாங்கன்னு? யூடியூப்பில் இந்த எல்லா கேமும் எப்போ உருவாக்குனாங்க அப்படி காமிச்சாங்க. அதுதான் 1, 2, 3 2020, அடுத்து 21, அப்புறம் 23 எல்லா கேமும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க. 1லேருந்து 8 வரையும் 2 வருஷத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெண்ட்டு வெளியே உள்ளே வந்தாச்சு. வந்துட்டு இது வந்து ரூமில் இருக்குது. இந்த ரூமில் வந்து கப்போட திறந்து பார்க்கலாம். இங்கே எதுவும் நம்ம கிடைக்கிதான். எது ஹேங்கரா? ஹேங்கர் கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் இப்போ நம்ம தொங்கி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். தொங்க போறியா? தொங்கி சர்க்கஸ்க்கு இருக்கிற அந்த பில்டிங் மாதிரி இருக்கிறதுக்கு மேலே போகணும். சரி, கையை பிடிச்சி தொங்க போறியா இல்லை கழுத்தில் பிடிச்சி தொங்க போறியா? கயிறை பிடிச்சி தொங்கணும், கையில் பிடிச்சி தொங்கணும். ஐயோ, இவங்கிட்ட பேசி 4 நிமிஷம் ஆகிட்டேன். கழுத்தில் பிடிச்சி தொங்க சொல்லி முடிஞ்சு உனையே தான் தொக்க விட பாரு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தூக்கி அங்கே தொக்க விடுவோம்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டு பாருங்க. ஆமாம், இந்த ஆரம்பம் எங்கேயும் காமிக்குது. இப்போ அங்கிட்டு போகணுங்க, அதை நீ இப்போ இங்கிட்டு காமிக்குது, அப்புறம் அங்கிட்டு காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலரில் காட்டுது. இப்போ நம்ம அதை உள்ளே போட்டு அதை அதுக்குள்ளே போடுறேன். எடுமா எடுக்க வேணுமா? இரு எடுக்கிறேன். இது தப்பாக காமிக்குதா இல்லை கரெக்டாக காமிக்குதா? எனக்கு கரெக்டாக தான் காட்டுறதுனால ரெட் கலர் காட்டாமல் க்ரீன் கலர் காட்டுது. போதும், எடாது. ஏன் எடுத்துருவோம்? எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வரலாங்கோய் வைராங்கோய். ஓடு. இல்லை இங்கிட்டில்ல
ஐயோ தப்பா வந்துட்டோமோ? ஆமாடா. தப்பா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி வா நம்ம போவோம். இங்கிட்டா இல்லை அங்கிட்டா? கட்டா. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். எங்கிட்டு போக? ஆஹா, ஏய் எனக்கே வழி தெரிலடா. இப்போ எங்கிட்டு போக? இதுக்கு இந்த கேமுக்கு பேர் ஹைஸ் கேமிங்னு வச்சதுக்கு பைரோஸ் ஹரி பைரோஸ் கேமிங்னு வச்சதுக்கு பதில் வேறு பேர் வச்சுருக்கலாமா? மக்களே, அந்த பைரோங்கிறது யார் நீங்கள் யோசிக்கலாம். அப்படி அது யாரும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைரவ் யாரு நானே சொல்லிடுறேன். இல்லை இல்லை, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்கள. நீ யார்? நீங்கள் ஐயோ வாயில் வர மாட்டேங்குதே. நீங்கள் யார் அந்த 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 உயிரினம் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது என்ன உயிரினமோ அதை போட்டு அதோட சிம்பிளை போட்டுருங்க. அதை நானும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இவன் என் வாயை பூட்டி வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால சொல்ல மாட்டேன். நீங்களே சொல்லுங்கள். இது அது ஒரு விலங்கு மாதிரி இருக்கும். விலங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே சொல்ல முடியாதுங்களா? ஒரு க்ளூ கொடுத்தாச்சு, விலங்கே தான். இதுக்கப்புறம் என்ன யோசிச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏய் தப்பாக வந்துட்டோம். ஆமாம். என்னை தொக்கோட்டு கடைசியை கீழே வச்சிட்டாலே மறுபடியும் முதல்ல இருந்தா. ஆமாடா, இதில் நம்ம பல அட்டம்ப்ட் சந்திச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது அதில் பலவாது இன்னொரு அட்டம்ப்ட். இப்போ கண்டிப்பாக போயிடுவோம். ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை விட்டு விடவே கூடாது. கண்டிப்பாக போகிறோம் நம்ம. அதுவும் ஹரிவாயால் சொல்லிட்டேன், அதனால் போகிறோமான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்லி இன்னைக்கு தான் படிச்சிருக்கு. எங்கம்மா சொல்லி நம்ம உழுதுதான் ஆடுவோம். இல்லைம்மா, கரெக்டாக அந்த பேட்சுக்கு நேரம் வந்தது. நம்ம உடஞ்சி கிலோ முடியுது. ஸ்ட்ராங்காக இருக்குது. போச்சு மறுபடியும் போகிறது. ஐயோ இவன் வாயில உழுதாலே இப்படிதான் நடக்குது. என்ன செய்ய? இவங்க சொல்கிறத நம்ம கேட்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கேட்டால் நமக்கு தான் நம்ம சூடியை வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பாலேருந்து வரணும். ஐயோ இந்த சூடிக்காரட்டை வந்து யாரையும் காப்பாற்றுக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போவோம். சொன்ன நடக்க மாட்டேங்குது. கடவுளை நீ வாயை முடிக்கொண்டாரோம், நாங்களே பார்த்துக்குறோம். யா எதுக்கு பேசிட்டு இருக்கேன்? வந்துட்டே இருந்த போட்டு நான் செய்வேன். அது முடி பிடிச்சது நான் கரெக்டாக பண்ண விட மாட்டேங்கிறேன். வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நல்ல வேலை வாயை திறக்கலை. இல்லை தப்பாக வந்துட்டோம் திருப்பியும். ஸோ சேட். இவன் வாயிலே உழுகக்கூடாது போலே ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை பற்றி சொல்கிறேன் கேட்டேன், ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக வரல. ஒன்லி உன்னை அமுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவனை திட்டுறேன், நான் ரொம்ப பண்ணுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம போவோம். நம்ம மேலே ஏறும் கீழே வந்துட்டு இருக்க. இருடா போக. ஏ நீ அமைதியாடுறா கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ். அமைதியாகவே இருக்க மாட்டான். ஓம் சிவாக ஓம் சிவாக ஓம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டோம். வா எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தாச்சு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் பல அட்டம்ப்ட் சந்திக்க விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. ஐயோ இவன் வாயில் விடுக்க. இவன் வாய்க்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு சிப்பு போட்டு விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிப்பு போடாமல் விடக்கூடாது. சிப்பு போட்டு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். என் வாய்க்கு சிப்பே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு நான் பிடிச்சி போட்டு அரை மணி நேரம் அது. இவன் இப்போவும் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், இப்போ தான் உனக்கு சொல்கிறாங்க. சிப்பு நான் இப்போ தானே போட்டு விட்டேன், அதுக்குள்ளே எப்படி கட்டினேன்? உளுந்து. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த வண்டியை தள்ளணுமா? வண்டியை தள்ளியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் ஓப்பன் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். என்ன உள்ள அழுக்காக இருக்குது? உங்களுக்கு ட்ரைனேஜ்னால் சுத்தமாக இருக்குமா? ட்ரைனேஜா? அடி ஏற்கனவே இதுக்குள்ளே போகிறேன். போச்சுக்கிட்ட அடி போச்சு. ரொம்ப சீனை போடாத ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரொம்ப சீனை போடுறான். இவன் ஆல்ரெடி ஒரு டாகி. எந்த ஊர்லவே நம்மள சொல்கிறோம். எந்தெந்த கன்றாவியோட 2 10 3 10 இருக்கும் தெரில. அங்கே போயிட்டு இருக்கோமே நம்ம. நல்ல வேலை அதுக்கு வெளியே வந்துட்டோம். அடுத்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இவனை தூக்கி போகலாம். இல்லை புரட்டி இருக்கு. இந்த ஏர் நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கு அப்பப்போ. இதை இப்படி அதை அப்படி. இப்போ எடுக்கணும். இது ஸ்க்ரூ திறக்கணும். அதுக்கு ஏதோ ஆலன் நினச்சி வேணுமா? இப்போ அதையும் நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கே எடுக்க? என்னமோ இந்த ஆரம் அங்கிட்டு பண்ணி இங்கிட்டு திரும்புது, இங்கிட்டு போனால் அங்கிட்டு திரும்புது. அப்போ எப்படிமா போகிறது? எனக்கும் அதான் புரியலை ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு பார்த்தாயா? இல்லை இங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இருக்குது. குழம்புது 3 பாதை இருக்குது. இதுக்குள்ளே தான் 3 நினைக்கிறேன். ஐயோ போச்சே அப்படி நம்ம பாடிக்கிட்டு இருக்காப்புல ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்ட கரெக்டாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
திருப்பி அதோட இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? ஏன்டா நீ இப்படி அமைதியாகவே இருக்கே? நீ அமைதியாக இருக்கானெல்லாம் நம்பவே முடியலையே. அடிக்கடி அமைதியாயிடுறையே. ஸோ நான் முட்டு சந்தில் முட்டுறேனே. ஏன் அடிக்கடி அமைதியாக இருக்க சொல்லு. ஏன்டா சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் திறக்கவே முடியல. திறந்தாச்சு. ஓகே வாங்க நம்ம போவோம். என்னது ப்ராசஸ் 20% இருக்கா? புண்ணு 80? ஃப்ரெண்ட்ஸ் மயங்கி விழுந்துட்டா கொஞ்ச நேரத்துக்கு முடிக்க மாட்டான். நம்மளும் எழுப்ப வேணாம். எழுப்பி விட்டா நமக்கு தான் சுடி வச்சு விடுவான். நல்லா அப்படியே கிடக்கட்டும். வாங்க நம்ம அடுத்து என்ன பண்ண. ஒன்றை விட மாட்டேன். ஐயோ இந்த என்ஸ் தொலைஞ்சிட்டியா? என்னை விட்டு விட போறியா? இவனை விட்டு சத்தியமாக முடியாது. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு போகணும். ஐயோ இரு, இங்கே ஒரு டஸ்ட்பினில் ஏதோ ஒரு காடு மாதிரி கிடைக்கும். ஆமாம், அது எந்த டஸ்ட்பினில் இருக்குன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த டஸ்ட்பினில் கிடச்சிருச்சு. மக்களை எடுத்தையுமே கிடச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இங்கே இருக்க எல்லாத்தையும் அலசாரஞ்சு கடைசியில் போய் வச்சுருக்காங்க. முதைய கடைசி போய் தெரிவிக்கலாம் போல். நாங்கள் அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இல்லை இங்கிட்டியா? ஐயோ எங்கிட்டுமா போனோம்? எனக்கே தெரிலையே. நானே அதை ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இது ஊர் இந்த மாதிரி ஊர் சுற்றிட்டு இருக்க. சர்க்கஸ் பெருசாக இருக்குது. நான் என்ன செய்வேன் அதுக்காக எல்லாத்தையும் இடத்த மறந்துடுவியோ? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் ஒன்றில் காப்பாற்ற வந்து இவன் என்ன ராஜா வைட்டியா? சார்லி ஃப்ரெண்ட்ஸ். இவன் கிங் ஆகிட்டேன். சார்லியோட தங்கச்சி தான் இப்போ நம்ம காப்பாற்றுறோம். இது நம்ம மைக்கு. யார் அந்த மைக்கு? இவ்வளோ நம்மளோட ஃப்ரெண்டு தான். ஒரு வேளை போன ஜென்மத்தில் மைக்காக இருந்திருப்பியான். அது பேர் மைக் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவன் காமெடி பண்ணுறது கிரிஞ்சு தான் பண்ணுறான். என்ன? ஆமாம் உன்ட்ட நீ கேட்கலன்னு நினச்சேன். மைக்கோட தங்கச்சி யாரு? மைக்குக்கு தங்கச்சி கிடையாதுமா, நீ வேற. மைக்குங்கிற பாரு. சரி சார்லிக்கு தங்கச்சி யாரு? அந்த பொண்ணு தான் இப்போ காப்பாற்ற போகிறான். அந்த பொண்ணு பேர் தான் என்னன்னு தெரியல, அதான் கேட்குறேன். அந்த பொண்ணு பேர் LIZ. லிசாவா? அம்மா போட்டாதான் லிசா வரும். LIZ லிஸாம்மா. லிஸு ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு வேலை அப்பப்போ மண்டக்குள்ளே போயிட்டே இருக்கும் போல. இவன் கூட சேர்ந்தா அப்புறம் எனக்கு மண்டகுளமா? அடுத்தங்கம்மா போகிறோம். எதையோ தொட்டு விட்ட நீ மட்டுக்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எங்கே போகிறோன்னு பார்ப்போம். நான் இவன்ட்ட பேசிக்கிட்டே இல்லை வேலைக்கு எங்க சினிமா தியேட்டரு. எனக்கு தெரியாது, நான் சினிமா தியேட்டர் போவேன். எனக்கு பணம் பார்க்கணும். நான் பார்க்க நமக்கு காரில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த காரில் வந்து ஒரு பெர்ஃப்யூம் கிடைக்கும். இன்னும் என்னடா கிடைக்கும் தெரியாது, நீ என்ன பாரு. அதுக்கு முன்னாடி ஏதோ இடியாப்பன்ற மாதிரி தெரியாது அப்படிங்கிறியா? எனக்கு என்கிட்ட 100 ரூபா இருக்கு. நான் படம் பார்க்க போகிறேன். நீ யார் ஃபேன்ரா? அதெல்லாம் தெரியாது எனக்கு. இப்போ என்ன பண்ண கூட தெரியாது. ஆனால் நான் படம் பார்க்க போகிறேன், பாப்கார்ன் திங்க போகிறேன். நீ என்னமோ கடை உங்க நான் கிளம்புறேன்ப்பா. நீ யாரு? என்ன ஃபேன்? ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஓடி போயிட்டியா? ஐயோ இவன் எல்லாம் படம் எப்படி பண்ண? ஃப்ரெண்ட்ஸ் போய் விஜய் படம் பார்க்க போகிறேன். போய் படுத்துக்கிட்டான் சினிமா தேட்டரில். உனக்கு இப்போ சினிமா தேட்டரில் ஓனர் யாருன்னு தெரில. ராடு தான் ஓனரு. அவன் கண்ணில் சிக்கினேன் அவ்வளோதான். நீ சின்ன புண்ணாமாயிருவேன். அவனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் கேட்காத பேட்டியா. நம்ம இந்த ட்ரானை எடுத்துகிட்டு நம்ம கீழே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ராடு வரான் கூடாக்கா. சரி வாங்க நம்ம இந்த ட்ரானை எடுத்துகிட்டு கீழே போகலாம். என்ன இவன் நம்மளை விட்டுட்டு போக மாட்டானே. நெக்ஸ்ட் நம்ம வந்து சினிமாஸ்லேருந்து இப்போ நம்ம எடுத்து எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சளி வேறு பிடிச்சிருச்சு, அதனால் இப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நம்ம எங்கே போகிறோன்னா, இல்லை பேசக்கூட முடியல அப்படி இருக்குது. ஆனால் இந்த மண்டையை நம்மளை கழட்டி விட்டு போவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேறு இடத்துக்கு வந்தோம். இப்போ இவனை சினிமாவிலே கழட்டி விட்டு வந்தோமா? ஐயோ இவனை சினிமாவிலே கழட்டி விட்டு வந்தோமே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற வேலையை பார்ப்போம். லாஸ்ட்டாக அவளை காப்பாற்றிக்குவோம். இல்லை அடுத்த சாப்டரில் கூட காப்பாற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்து உனக்கு யார் சொன்னா? நீங்கள் கிளம்பும்போது நான் வேனை பிடிச்சிட்டு மேலே தொங்கிட்டே வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே உட்காந்துருக்கியா? எப்போ பூச்சாட்டி வேனுக்கு மேலே உட்காந்துட்டு வந்தேம்மா நான் இவ்வளோ நேரம். ஜாலியாக இருக்கு. என்னது ஜாலியாக இருந்துச்சா? குரலி விட்ட காட்டு வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இவ்வளோ நேரம் நான் பெரியவே நினச்சியா? அதெல்லாம் கிடையாது. நான் அவனை விட்டு வட்டேன்னு பயந்துட்டே தெரியுமா? ஆமாம். ஆனால் உடைய உண்மைக்கே கழட்டி விட்டு வந்திருக்கணும். நானும் ஆசையாக படம் பார்க்கலாம் போனேன். கடைசியில் போட்டால் ப்ரொஜெக்டர் ரிப்பேராக போச்சுட்டாங்க. கடைசியில் வாங்கின பாப்பான் தின்ட்டு அப்படியே வந்துட்டேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் கருணை காட்டு. கடவுள் கருணையை காட்டி நம்மளை இவன்கிட்ட அனுப்பினா நம்ம கூட இவன் வர மாதிரி செஞ்சுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா இவனை அடுத்த சாப்டரில் தான் நம்ம கூப்பிட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவனை திருப்பி சினிமா போனப்போ ப்ரொஜெக்டர் சரியாயிடுச்சுல, அங்கேயே கழட்டி விட்டு வந்துடுவோம். அப்படிதானடா, கழட்டி விட்டுறவா? நானே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேமை பார்ப்போம். நம்ம கட்டுக்கதையை பேசிக்கிட்டே இருந்தால் என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான நம்ம இதை கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம சர்க்கிள்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இதை தான் இங்கே ஓப்பன் பண்ண போகிறோம். ஆமாம், சிலிண்டர் எதுக்கு? ஒரு வேலை வெடிக்க வைக்கிறக்கோ? இல்லை, உன் தலையில் தூக்கி போட்டிருக்கு. இல்லை, நீ எதை வெடிக்க வைக்க போகிறீங்களா தெரியுது. என்ன பாம் பிளாஸ்டரா வெடிக்க வைக்க? நீ எதை வெடிக்க வைக்க போகிற அது மட்டும் இல்லை தெரியுது எனக்கு. இதை வச்சு என்ன செய்கிறேன்றதை நீ பாரு, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன செய்கிறேன்றதை வச்சு நீங்களே பாருங்கள். நான் எனக்கு சொல்லணும் விருப்பம் இல்லை மீன்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸாகவே கிடக்கட்டும். அடுத்து எங்கே போப்போன்னு தெரியுமா? எங்கே போப்பாரு? சினிமாக்கு தானே உனக்கு எங்கேயே படுக்க வச்சுட்டு வரேவா? சினிமாக்கு இல்லை, நான் எங்கே போகிற பாரு எனக்கு தானே தெரியும். நீ எப்படி சொல்லலாம் போ. ஓகே சுடுகாடு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சுடுகாடு பக்கம் அனுப்பி விட்டாங்க. சரி வாங்க போவோம். சுடுகாடு பக்கம் வந்தாச்சு. என்ன பார் சுடுகாடு, அதுக்கு இங்கிலீஷில் சிமெட்ரி. நாப்பில் சிமெண்ட்ரி தான் போட்டுருச்சு. கண்ணை கொண்டு எதை பார்த்த? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சிமெட்ரிக்கு நம்ம வந்தாச்சு. என்ன வேணும் டெய்ப்பாக நிற்கிது. ஒரு வேலை பேய் பிடிச்சிருச்சோ? அதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் இப்போ இந்த சிலிண்டரை வெடிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வெடிக்க வைக்கணும். இந்த செவத்து வரிச்சு சவத்துக்குள்ளே என்ன செய்ய போகிற? அங்கே செவத்துக்குள்ளே போய் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இவனை ப்ரே பண்ண வைக்கிறதுக்காக. ப்ரேவா? அதாவது வந்து ராடோட தாத்தாவா அவங்க வந்து இங்கே இறந்துருப்பாங்க. உங்களை இங்கே தான் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதனால நம்ம ப்ராசஸ் ஒன்று பண்ணணும். அதற்கு முன்னாடி நமக்கு கேண்டில் வேணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில் வேறு எடுக்கணும். இவன் சொல்லலைன்னா நான் இப்போ ப்ரெப்பன் வந்திருப்பேன். கேண்டில் எடுத்துகிட்டு வருவோம் வாங்க. கேண்டில் எங்கே இருக்குண்ணா? ஸ்டாலில் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் கேண்டில் வந்து ஸ்டாலில் இருக்குது. நம்ம போய் எடுக்கணும். ஒரு கேமில் ஆடுறக்குள்ளேயும் நம்ம இதில் இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றிடணும் போல. நீ ஸ்டாலில் போய் அந்த கேண்டில் எடுத்துரு. அதுக்குள்ளே நான் ஸ்டாலில் உள்ளே போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை திண்டி மாட்டு பேருக்கு வர வேலையே இல்லை. சரி வாங்க நம்ம போய் ஸ்டாலில் போய் கேண்டில் எடுப்போம். இந்த நடுவில் இந்த ராடு மண்டையை வேறு. ஓகே வாங்க, இதை வந்து திறக்கணும். இப்போ என்ன செய்யறது? சரி திறக்கணும், ஏறிப்போம். இல்லை திறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிளேயர் கட்டிங் பிளேயர் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை நம்ம பண்ணிட்டு தான் கேண்டில் எடுப்போம். ஆமாம், கட்டிங் பிளேயர் எதுக்கு எடுக்கிறோம்டா சொல்கிறா? டேய் இவன் உண்மைக்கே டீ குடிக்க வேண்டியா ஃப்ரெண்ட்ஸ்? இவனோட தொல்லையாக போச்சு. திறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில் எடுத்தாச்சு. இதை திறக்கிறக்காக தான் கட்டிங் பிளேயர் எடுத்தோம். இப்போ கேண்டில் எடுத்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பிடலாம். நம்ம மாதிரி இன்னும் காலக்காலம் நம்ம விட்டுட்டு கிளம்பிடுவோம். பூட்டு 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 பூட்டா வர மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனை கட்சி தான் விட்டாச்சு. கொஞ்ச நேரம் கறக்கட்டங்கிட்டே. என்ன சவுண்டு? டே ஐடியாடா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவனை கழட்டி விட்டாச்சு. நம்ம போவோம். சவுண்டே கேட்கல. அப்போ அங்கேயே அவன் கிடக்குறியான். சுடுகாட்டில் விட்டுருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இவளை அங்கே விட்டது தப்பா. சரி அவன் அங்கே இருக்கியா பாவம் பாப்புல. சப்பா டேய் டேய் இப்போது அப்படியே அந்த கேண்டில் எடுத்து பொருத்தி உன் மண்டையில் வச்சுக்கோள். வந்த உனக்கு சத்தம் கிடச்சி புட்டும் சத்தம் கிடச்சில. நான் வேனில் மேலே ஏறிட்டு வந்தேனே. அடப்பாவுமே, அதான் தான் கேட்டேன். வந்துட்டியாடு? அப்போதே பதில் சொல்ல. கேண்டில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேண்டில் வச்சிட்டியா? இல்லை இல்லை, இங்கே கேண்டில் எடுத்துக்கூடாது. இங்கே கேட் ஃபுட் வைக்கணும். என்னது கேட் ஃபுட்? கேட் ஃபுட் சர்க்கஸில் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கேட் ஃபுட் சர்க்கஸ். ஐஸ்கிரீமோட தாத்தாவோட முப்பாட்டன். அப்போ அது தாத்தா இல்லையா, முப்பாட்டனா? ஆமாம், தாத்தாவோட முப்பாட்டன். அப்பாடி, தாத்தாக்கு முப்பாட்டன். தாத்தா இல்லை இல்லை இல்லை, இவனுக்கு முப்பாட்டன் போட்டுறா. இப்போ அங்கே விட்டுட்டு போனாய் ஒரு தீப்பெட்டியை நாம் எடுக்க வேண்டும். எடுத்து விட்டால் நமக்கு வேலை சுலபம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த தீப்பெட்டி எடுத்தோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கிளிப் மாதிரி காட்டுறாங்க. ஆனால் தேவையில்ல. ஃபாதர் யூ மை ஒன்லி ஃபேமிலி அதை கண்ணாங்க. அதுக்குள்ளே இவ கட் பண்ணி விட்டியால, நம்ம என்னன்னு கேட்டுக்கலாம். மற்ற நேரம் இப்போ போய் நம்ம இந்த தீப்பெட்டி அந்த சிலிண்டரை பொருத்தி ஒன்றுப்பாங்கிறது செவரு வரும். அதுக்காக தான் இப்போ நம்ம இதை பண்ணுறோம். இல்லை கேட் ஃபுட் வேறு எடுக்கணும். ஃபஸ்ட் நம்ம போய் கேட் ஃபுட் எடுப்போம் ஃபஸ்ட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேட் ஃபுட் எங்கம்மா இருக்குது? சர்க்கஸில் இருக்குது. இப்போ சர்க்கஸ் அப்புறம் எனக்கு ஒன்று மட்டும் புரியல. நம்ம ஒரு இடத்த டச் பண்ணதுமே முன்னாடி இருக்கிற கதவு ராடு போட்டுமே பிரச்சனை இல்லை, பின்னாடி இருக்கிறது எப்படி அதுவாக போடுது? எனக்கு அதான் புரியல. ஒரு வேளை ஆட்டோமேட்டிக்காக இருக்குமா? ஏதோ ஒரு கழுதை ஃப்ரெண்ட்ஸ். உங்க இப்போ நம்ம சர்க்கஸ்க்கு வந்தாச்சு. மாதிரி கொஞ்சம் பயந்து சுபாவமாக இருக்கான் போல, அது அமைதியாகவே இருக்கான் போல. சரி வாங்க இப்போ நம்ம போய் சர்க்கஸ்க்கு எந்த வேலைக்கு வந்தோமோ அதை பண்ணுறான். ஆமாம் நம்ம சர்க்கஸ்க்கு எதுக்குடா வந்தோம் போல சொல்கிறா. ஏன்னா ஏதோ உசு 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 சவுண்ட் கேட்குது. நீ தான்டா, அது வேற யாரும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு வேளை இந்த ராடோட வேனில் இன்ஜின் ரிப்பேர் டக்குன்னு குசு 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 குசுன்னு கேட்குது. ஆமாம் இங்கே நம்ம எதுக்கு வந்தோம்னு சொல்லு முதல்ல. கேட் ஃபுட் எடுக்க வந்தோம். தெரியுது, நம்ம அப்போதுக்கு என்கிட்ட கேட்குறேன். கேட் ஃபுட்டு எனக்கு மறந்துட்டேன், இப்போ தான் எனக்கு எனக்குலாம் தெரியாது. கேட் ஃபுட்டு இது லாக்கு பைக்கியா? ஆமாம் இப்போ கீயை எங்கேருந்து கண்டுபிடிக்க? அது சிமெட்ரியில் இருக்குது. இப்போ தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். மறுபடியும் முதல்ல இருந்தா ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் முடிக்கிறோமோ அதை விட்டு தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கோம். இவன் கொஞ்ச நேரத்துக்கு மயங்கிக்கிட்டான், நம்ம பார்த்துக்கலாம். ஏன் நினச்சிட்டேன் அடப்பா யாரா இவன் விழுந்தோடனே எந்திக்கிட்டியா? எதையா மறந்தியேன்னு அப்பதையே கேட்டேன். நீ எங்கே கேட்ட? நான் நம்பணும் நீ கேட்டேன்னு. நான் நம்பிட்டாலும் நீ கேட்டேன்னு. முக்கால்வாசி ப்ராசஸை முடிச்சாச்சு. கடைசியில் இந்த கீயை மறந்துட்டோம். இந்த கீ எடுத்துட்டு வரலாம். கீனிகள் போட்டுருக்கு, அதனால் ஃபிஷ் கீ. ஒரு வேளை மீனில் செஞ்ச கீயாக இருக்குமா? ஸோ மீன் ஷேப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதான் அப்படி சொல்கிறாங்க. இதை அப்போதே பார்த்தோம், நம்ம எடுக்காம மறந்துட்டோம். கீழே தான் இருந்துச்சு. நீ கீழே கொஞ்சம் கேனில் வச்சுட்டு இருந்தேன், சைடில் பார்க்க முட்டியே. நான் பார்த்தேனே, எடுக்க மறந்துட்டேன். அதான் வேற ஒன்று. இப்போ நான் சொல்லவா? இப்போ இந்த கீயை வச்சு கேட் ஃபுட் எடுத்துகிட்டு அந்த கேட் ஃபுட்டை போய் மாடி சிமெண்ட்ரியில் போய் வச்சுட்டு மறுபடியும் அங்கே இருக்க கேட் எடுத்துகிட்டு மறுபடியும் சினிமா தேட்டர் போயிட்டு அங்கே போய் இன்னும் இதே மாதிரி டூப்ளிகேட் கேட் எடுத்துகிட்டு மாடி இங்கே வரணும். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக இருக்குது. எனக்கு கொண்டா ரெஸ்ட்டு வேணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் ஹரியை வச்சு கொண்டு கேம் விளையாண்டுக்கோங்க. போயிட்டா நீ அம்மதே. கேட் ஃபுட்டை எடுத்துகிட்டு இங்கே வச்சிடலாம். ஓகே, ப்ராசஸ் 60% சேவை வச்சிடணும். 40% தான். இப்போ இங்கே பூனை வரும் பாருங்களேன். இந்த பூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படியே. ஏன்னா நமக்கு டைம் இல்லை, அதனால் நான் கேட்டை எடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு நான் ரொம்ப நிறைய வேலை இருக்குது, அதனால எடுத்துட்டேன். இல்லைன்னா ஃபுல்லாக சாப்பிட்றேன்னு நான் பார்த்து வச்சுட்டே இருப்பேன். நமக்கு ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு, அங்கே இங்கே அலைஞ்சு எடுத்துகிட்டே நானும் வந்துட்டேன். சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். எப்படி மதுக்கு ரெஸ்ட் எடுத்து ஒரு நிமிஷம் கூட வர. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கேம் விளையாடணும், தான் வந்துட்டேன். இவன் கையில் கொடுத்துட்டு கேமுக்கு எடுத்துடக்கூடாது, இல்லை அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே இருக்கிற ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் இல்லை, பில்டிங்குள்ளே போகணும். போனதுக்கப்புறம் இந்த பூனையை வச்சுட்டு அந்த பூனையை ஆட்டையை போட்டுடணும். இவனை பார்க்குறக்குள்ளேயும் ஓடி போயிடணும். இல்லை நம்ம வச்சு சங்க போட்டு கொண்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஹரிக்கு திருடுறதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் ஆனால் நம்ம ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக இதை செய்கிறோம். அப்போ தானே ஓடு 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 வெடிக்க போகுது. நான் வெடிக்கலை, வாயால சொல். ஃப்ரெண்ட்ஸ் ராடு வர என்ன வெடிச்சின்னு பார்க்குறக்கு போயிட்டியா? அடப்பாலு சுப்பை. இப்போது உள்ளே போகணும். இல்லை இல்லை ஒன்று மறந்துட்டோம், மறுபடியும் இங்கே வந்துட்டோம் பத்தியா. இப்போ இங்கே குரோபால்ட் எல்லாத்தையும் மறந்து போகிறோம் பற்றியா நம்ம. இப்போ இதை வச்சு மைக்கு தேவையான பொருள் எடுக்கணும். அந்த பொருள் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் அங்கே போய் முடியல என்னால். இந்த நாய் வேறு இங்கே குழக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹரியால். ஓகே வாங்க, இந்த டிக்கியை திறந்துடணும், பர்ஃப்யூமை எடுக்கணும். அடுத்தது மறுபடியும் மைக்கிட்டே போகணும், இடம் கொடுக்கணும், அப்புறம் ஒன்று வாங்கணும். அப்புறம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருள். மக்களே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனோம். அங்கண்டிக்கிட்டு போனால் லென்த்தியாக போனால் அதை கொஞ்சம் வேனில் போட்டு சீக்கிரம் கட் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்கள். இப்போ இதை மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு இது கொடுப்பான், ஒரு டோர் ஹேண்டில் மாதிரி கொடுப்பான். அதை பற்றி நான் வாங்கிட்டு அவள் இடத்த வெடிக்க வச்சுப்பேன். அதுக்குள்ளே போயிட்டு ஒரு லாக்கரில் இந்த டோர் ஹேண்டில் போட்டு திறந்தோன்னா நமக்குள்ளே ஒரு கேஜிக்கு இருக்கும். அதை வச்சு திறந்து காப்பாற்றிடலாம்.
ஓகே டோரு ஓப்பன். ஓகே ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா நமக்குள்ளே கேஜிக்கு கிடச்சிரும். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம மேப்பு போயிட்டு நம்ம மறுபடியும் அது பேர் இருந்துமா என்ன பேரு? நெய்தர் பூட். நெய்தர் பூட்டுக்கு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவள் தான் விட்டுறலாம். 1 2 and 3 எல்லாம் ஏய் இவன் வேலை ரன் பண்ண முடியாதுன்ற என்ன குதிக்க முடியலன்றா. ஐயையோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் கீழே உழுக வச்சு கடை இவ்வளோ போராட்டம் பண்ணணுமே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சார்லி லிஸிங்க வந்துட்டாங்க. எல்லாரும் பின்னாடி போகிறாங்க லிஸை காப்பாற்றுறதுக்காக. இவன் தூக்கி போடுறியா சென்ட்டை? என்னது எழுதியிருக்கு? என்னது லவ் பண்ணுறானா? டே இந்த வயசில் என்ன லவ் பண்ணுற? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படி அவன் அன்பளிப்பு கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் முடிஞ்சிச்சு. இப்போ அவன் வந்து வேனோட போயிட்டா. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம் நமக்கு இதில் என்ன நடந்துச்சு எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.